ஐடி நிறுவனங்கள்ல தொடர்ந்து ஒரு மாசான லே ஆஃப் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில தான் டெக் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லப்படுற மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலையும் ஒரு லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த முறை அவங்க கையாளுற மெத்தட் அப்படிங்கிறது எல்லாரையுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி மைக்ரோசாஃப்ட்ல என்ன முறையில் லே ஆஃப் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு என்னெல்லாம் நெருக்கடிகள் இங்கே ஏற்பட்டிருக்கு, இதனால யாரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூஎஸை தலைமையிடமாக கொண்ட மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நிறுவனத்தில் நிறைய இந்தியர்களும் பணியாற்றிட்டு வராங்க. குறிப்பாக நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட ஒரு 10 நகரங்களில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பல இடங்களில் மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில தான் இப்போ இப்படி ஒரு லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இவங்க லே ஆஃப் பண்றதோட இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸை பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே ஒரு எம்ப்ளாயி அண்டர் பெர்ஃபார்ம்டா இருக்காரு, அதாவது அவருக்கு கொடுக்கப்படுற ரேட்டிங் ரொம்ப குறைவா இருக்கு, அவர் சரியா வேலை செய்யல, இல்ல அவரோட எஃபிஷியன்சி கம்பெனிக்கு பத்தல அப்படின்னு தோணுச்சுன்னா அவருக்கு லோ ரேட்டிங் கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு எம்ப்ளாயிக்கு கம்பெனி தரப்புல இருந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்னு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே அவர் அசைன் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு ட்ரைனிங் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கீழே அவருக்கு ரொம்ப தீவிரமா ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுல நிறைய டார்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல கடுமையா ஒர்க் பண்ணி அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கணும், அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டுக்கு அவர் பழகிக்கணும். ஸோ அப்படி ஒரு ட்ரைனிங் அவருக்கு கொடுப்பாங்க. இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த பிஐபிக்குள்ள நான் போக விரும்பல அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, அந்த எம்ப்ளாயி அவரே வாலண்டியரா கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகணும். அப்படி ரிலீவ் ஆகும் பட்சத்தில் அவருக்கு 16 வாரங்களுக்கான சம்பளத்தை கம்பெனி தரப்புலேருந்து கொடுத்துருவாங்க. 16 வாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுது. ஸோ 4 மாசத்துக்கான சம்பளத்தை கொடுத்து அவரை வாலண்டியராகவே கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆக அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2ல் ஒரு எம்ப்ளாயி எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த எம்ப்ளாயி அண்டர் பெர்ஃபார்ம்டா இருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு 5 நாள் டைம் தராங்க. இந்த 5 நாளுக்குள்ள தான் பிஐபிக்குள்ள போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறதா இல்ல கம்பெனிலேருந்து வாலண்டியரா குவிட் பண்ணிட்டு போய் அந்த பணத்தை வாங்கிக்கிறதா அப்படின்னு அந்த எம்ப்ளாயி டிசைட் பண்ணணும். இந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. ஆனா அமேசான் மாதிரியான நிறுவனங்கள்ல ஏற்கனவே இந்த முறையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா மைக்ரோசாஃப்டோட சீஃப் பீப்புள் ஆஃபீஸர் அவங்களோட கம்பெனியோட மேனேஜர்ஸ்க்கு இன்டர்னலா ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறதாகவும் அதுல யாரெல்லாம் அண்டர் பெர்ஃபார்ம்டா இருக்கா அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க, அதே மாதிரி நல்ல பெர்ஃபார்ம் பண்ற எம்ப்ளாயிஸையும் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. இந்த 2 கேட்டகரியும் நம்ம தனியா பிரிக்கணும். அதுல லோ பெர்ஃபார்ம்டா இருக்கவங்களுக்கு உடனே இந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்போ 2 ஆப்ஷன் பார்த்தோம். ஒன்னு 4 மாசத்துக்கான சம்பளம் வாங்கிட்டு கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகுறது, இன்னொன்னு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ல போயிட்டு அந்த ட்ரைனிங்கை அட்டென்ட் பண்றது. இப்போ அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வாலண்டியரா ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் பிஐபிக்குள்ள போறார் அப்படின்னா அவருக்கு அங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு. அது என்னன்னா, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கான அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்பவே விகரஸா இருக்கும். ஸோ நிறைய டார்கெட்ஸ் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையுமே அவங்க மீட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பே அவுட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இந்த கண்டினியூஸா லோ ரேட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. குறிப்பா 0லேருந்து 60% அவங்களோட ரேட்டிங் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும் பட்சத்துல அவங்களுக்கு கம்பெனில இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கு மாறுறதோ இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது முற்றிலும் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான டிராபேக்கா பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 ப்ராசஸ்ல, அதாவது வாலண்டியரா ஒருத்தர் 4 மாசத்துக்கான சம்பளம் வாங்கிட்டு ரிலீவ் ஆனாலும் சரி, இல்ல இந்த பிஐபி ப்ராசஸ்க்குள்ள ஒருத்தர் என்டர் ஆகி அதுக்கப்புறம் ரிலீவ் ஆனாலும் சரி, அவங்க 2 வருஷத்துக்கு திருப்பி மைக்ரோசாஃப்ட்ல ரீஹயர் பண்றதுக்கு பேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வேற ஏதாவது வகையில அவங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு இல்ல வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த எம்ப்ளாயிஸ் 2 வருஷத்துக்கு மைக்ரோசாஃப்ட்ல திருப்பி போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியாது. அதுக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு ப்ராசஸை குளோபல் வாலண்டரி செப்பரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெக் இண்டஸ்ட்ரி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. அதோட காம்படிஷனும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எல்லா நிறுவனங்களுமே அவங்களோட எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில எம்ப்ளாயிஸ் சரியா வேலை செய்யறது இல்லை, இல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா லே ஆஃப் பண்றது இன்னைக்கு பரவலா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நடந்துட்டு இருக்கு. ஆனா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கையாண்டிருக்கிற இந்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறது எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.